ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாபாவின் அவதார நோக்கம் என்ற தலைப்பில் நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளதை இப்பொழுது கேட்கலாம். பக்தர்களுக்கு லோகாயதமானதும் ஆன்மீகமானதுமான பலன்களை அளிக்கவே மகான்கள் இருக்கின்றனர். இதற்காக டாக்டர் பிள்ளை இன்னும் 10 பிறவிகள் எடுக்க வேண்டியதில்லை. 10 நாட்களிலேயே எல்லா வேதனையையும் அனுபவித்து முடிக்கலாம். பக்தர்களுக்கு இத்தகைய நல்ல பலன்களை அளிக்கவே நான் வந்துள்ளேன். ஆசிகள் வழங்குவதே என் பணி. மக்கள் லௌகீக பலன்களை, அதாவது உத்தியோகம், செல்வம், குழந்தைகள், நோய் நிவாரணம் போன்றவை நாடி பாபாவிடம் செல்வதை ஒரு பக்தர் ஆட்சேபித்தார். ஸ்ரீ சாயி பாபா அவ்வாறு செய்யாதே. என்னை சார்ந்தவர்கள் முதலில் அவற்றை நாடியே என்னிடம் வருகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தெழுந்த ஆசைகள் நிறைவேறி சுகமான வாழ்க்கை கிட்டியதும் என்னை பின்பற்றி மேலும் முன்னேற்றம் காண்கிறார்கள். பலவித வியாஜங்களில் வெகு தூரத்திலிருந்தெல்லாம் என்னை சார்ந்தவர்களை இங்கே தருவித்துக் கொள்கிறேன். அதாவது அவர்களாகவே வருவதில்லை, அவர்களை நானே இங்கு வரவழைத்துக் கொள்கிறேன். என்னை சார்ந்தவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும், பறவைகளின் காலில் ஒரு நூலை கட்டி நம்மிடம் இழுத்துக் கொள்வது போல் அவர்களை நானே என்னிடம் இழுத்துக் கொள்கிறேன். இது ஒரு பிராமணன், ஒரு வெண்மையான பிராமணன், ஒரு தூய பிராமணன். இந்த பிராமணன் லட்சக்கணக்கான மக்களை சன்மார்க்கத்தில் ஈடுபட செய்து, அவர்களை அவர்களுடைய இலக்கை நோக்கி முடிவு வரை இட்டுச் செல்வான். இது ஒரு பிராமணனின் மசூதி. ஓ சாய்ராம்.